கோஜோ விசஸ் சுக்குனா. இவங்க 2 பேத்துக்கும் பேட்டில் எப்போ Essa tá quente, a parada mais pra frente. Vem, vem, não para um dente. Segura, mas tá. ஸோ இந்த வீடியோவில் இதான் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ கம்ப்ளீட் பேட்டில் பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த ஒரு வீடியோவில் கோச் ஜெயிப்பாரா இல்லை சுக்குனா ஜெயிப்பாரா, 2 பேர்த்துக்கும் பார்த்தீங்கன்னா 1v1 பேட்டில் பார்த்தீங்கன்னா நடக்குது. ஸோ இதில் ஜீட்ஸு கேஷன்லேயே 2 மிகப்பெரிய ஸ்ட்ராங்கஸ்ட் கேரக்டர்னால் ஒன்று கோஜோ, இன்னொன்று சுக்குனா. ஸோ இவங்க 2 பேர்த்துக்குள்ளே பேட்டில் வச்சா தான் யார் ஜெயிப்பா. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்து, ஸ்பீடு, டெக்னிக், டொமைன் எக்ஸ்பேஷன், பேட்டில் ஐக்யூ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். கடைசியில் யார் ஸ்ட்ராங்கஸ்ட்டுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்து. கோஜோவோடைய ஸ்ட்ரென்த் எபிலிட்டி ஏற்கனவே மிகப்பெரிய லெவலில் இருக்குது. அவனுடைய லிமிட்லெஸ் அண்ட் கர்ஸ்டு எனர்ஜி கண்ட்ரோல் காரணமாக க்ளோஸ் காம்பவுட்டில் அவனுக்கு ரொம்ப டேஞ்சர். ஆனால் சுக்குனாவுடைய ரோ பவரை அண்டர் பண்ணவே முடியாது. அவனுடைய கர்ஸ் எனர்ஜி, ரிசர்வர், ஸ்ட்ரென்த் எபிலிட்டி அண்ட் அட்டாக் பவர் எல்லாத்தையும் டாப். இந்த கேட்டகரியில் சுக்குனாக்கு தான் அட்வான்டேஜ். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா கோஜோவோடைய மூமெண்ட் ஸ்பீட் மட்டும் இல்லாமலேயே அவனுடைய இன்ஃபினிட்டி காரணமாக ஆப்பனண்ட்டுக்கு அவனை டச் செய்யவே எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட்னே சொல்லலாம். சுக்குனாவோ இன்சன்ட் ஸ்பீடில் அட்டாக் பண்ணக்கூடியவன் தான். ஆனால் ரியாக்ஷன், மூமெண்ட் அண்ட் டிஃபென்ஸ் எபிலிட்டியை சேர்ந்தால் பார்த்தா கோஜோக்கு தான் அட்வான்டேஜ். இப்போ தான் பார்த்தீங்கன்னா முக்கியமான கட்டத்துக்கு வந்துட்டோம். ஸோ ஸ்பெஷல் டெக்னிக். கோஜோவுடைய லிமிட்லெஸ் ப்ளூ, ரெட் அண்ட் ஏலோ பர்பிள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல். அதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா 6 ஐஸ் காரணமாக கர்ஸ்டு எனர்ஜி ரொம்பவே எஃபெக்டாக யூஸ் பண்ண முடியும். சுக்குனாவுடைய க்ளூவ், டிஸ்மெண்ட் அண்ட் பல டேஞ்சரஸ் எபிலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா இருக்குது. இருவருக்கும் டெக்னிக் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஆனால் ரீசெண்ட்லியை பார்த்தா கோஜோ ஒரு சிறிய அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இருக்குது. நாலாவதாக பார்த்தீங்கன்னா டொமைன் எக்ஸ்பென்ஷன். கோஜோவுடைய அன்லிமிட் வாய்டு ஆப்பனண்ட்டோட சென்சஸ் அண்ட் மைண்டை ஓவர்லாம் செய்யக்கூடியது. சுக்குனா உடைய மெல்வென்ஷன் மிகப்பெரிய ரேஞ்சு, டிவெடெக்ஸ் அட்டாக் கொடுக்கக்கூடியது. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டொமைன்களுமே ஜீட்ஸு கைசனில் லெஜெண்டரி லெவலில் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஆனால் இந்த பேட்டிலில் டொமைன் கிளாஸ் எப்படி நடந்தது அது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக பார்த்தீங்கன்னா இருக்குது. இது அஞ்சாவதாக பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா பேட்டில் ஐக்யூ. ஸோ பவர் மட்டும் இருந்தால் பார்த்தீங்கன்னா போதாது. ஒரு பேட்டிலில் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் பேட்டில் ஐக்யூ பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியம். கோஜோ ஒரு கேன்ஸ் அவன் ஆப்பனண்ட் டெக்னிக்கை குயிக்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜியும் பார்த்தீங்கன்னா மாற்றுவான். ஆனால் சுக்குனா பல காலங்களாக பேட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டவன். ஆப்பனண்ட்டோட எபிலிட்டியை அப்சர்வ் பண்ணி அதிலிருந்து ஒரு சொல்யூஷனை கண்டுபிடித்து சுக்குனா எக்ஸ்ட்ரீம்லி டேஞ்சரஸ். இந்த கேட்டகரியில் சுக்குனாக்கு தான் அட்வான்டேஜ். ஸோ அப்படின்னா ஃபைனல் ஆன்சர் என்ன? கோஜோக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பீடு, டிஃபென்ஸ் அண்ட் டெக்னிக் மிகப்பெரிய அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஆனால் சுக்குனாக்கு ரோ பவர், பேட்டில் ஐக்யூ அண்ட் எபிலிட்டியில் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஆனால் கனோன் பேட்டிலின் ரிசல்ட் பார்க்கும்போது வின்னர் பார்த்தீங்கன்னா சுக்குனா. ஆனால் அதனால் கோஜோ வீக் ஆக மாட்டான். 2 பேர்த்துக்கும் அவங்களுடைய இடத்துலேருந்து பார்க்கும்போது அவங்க ஒரு மான்ஸ்டர் மாதிரி தான் பார்த்தீங்கன்னா தெரிவாங்க. அதனால தான் கோஜோ விசஸ் சுக்குனா பேட்டில் ஜீட்ஸு காசினில் மிகப்பெரிய பேட்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றா இருக்குது. உங்களுக்கு கோஜோ தான் ஸ்ட்ராங்குன்னு தோணுதா, இல்லைன்னா சுக்குனா தான் நினைக்கிறீங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் இப்படிப்பட்ட அனிமே பேட்டில் அண்ட் ரேங்கிங் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாட்டா பாய் பாய். இது உங்கள் தமிழ் அனிமே ஷேடோ. ஓகே கைஸ், வட்டா.